வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்ன்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போல்லாம் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைக்கு டாக்டர்கிட்ட போனால் உடனே 3 விதமான டெஸ்ட்டுகளை எழுதி கொடுக்குறாங்க. ஒன்று ஃபாஸ்டிங் பிளட் சுகர் FBS, 2 போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து பண்ணுற பிளட் சுகர் வேல்யூ, 3 HbA1cன்றது 3 மாத சராசரி. இந்த 3 டெஸ்ட்டுகளுக்கும் சீட்டை கையில் கொடுத்த உடனே எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே குழப்பம். இந்த 3ல் எது முக்கியம்? ஒன்று மட்டும் போதாதா? FBS மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆபத்தான சுகர் லெவல் டெஸ்ட் சாப்பாட்டுக்கு பின்னால் ஒளிந்திருக்குதுங்க. போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர் மாரடைப்பு ஆபத்தை முக்கியமாக முன்கணிக்க வல்லது. அப்போ HbA1c அதை தானே எல்லா டாக்டர்களும் தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்க. முக்கியமானது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் FBSஆ, போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகரா, HbA1cயா? அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது, எப்போ செய்யணும், நார்மல் வேல்யூ என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம் தனித்தனியாக. கடைசியில் இந்த 3ல் எது முக்கியம் அப்படின்றத பற்றி ஒரு அலசல். முதல்ல ஃபாஸ்டிங் பிளட் சுகர். வெறும் வயிற்றில் காலையில் தூங்கி எழுந்த உடனே 8 மணி நேரம் பட்டினி இருந்த பிறகு செய்கிற டெஸ்ட் இது. வெறும் வயிற்று சர்க்கரை அளவுன்னு பேர். நார்மல் அளவு இது 100 mg/dlக்கு கீழே இருக்கணும். ப்ரீ டயபெட்டிஸில் 100லேருந்து 125 mg/dl, டயபெட்டிஸில் 126 அதுக்கு மேலேயோ இருக்கும். இது இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரானது அடிப்படை சர்க்கரை அளவை நம்ம உணவின் தாக்கம் இல்லாமல் என்ன என்பதை காமிக்குது. பேஸ் லைன் சுகர் வேல்யூ. இது ஒரு முக்கியமான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. ஒரு குறிப்பிட்ட நோயின் அறிகுறிகள் இல்லாதவர்களுக்கு அந்த நோய் இருக்குதா இல்லையான்னு கண்டறிய பயன்படும் சோதனை தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ன்றது. அது மாதிரி டயபெட்டிஸ்க்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர். மன அழுத்தம், மோசமான தூக்கம் இப்படியெல்லாம் இருந்தால் அந்த டைமில் இந்த வேல்யூ அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அடுத்தது போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு. சாப்பிட்டு 2 மணி நேரம்னா இப்போ சாப்பாடு ஆரம்பித்த பிறகா, நெடுவுலியா, முடிஞ்ச பிறகா? 2 மணி நேரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, சாப்பிட உட்காந்து முதல் கவலம் வாயில் போடுறோமில்ல, அந்த டைம் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. அப்பாலேருந்து 2 மணி நேரம். நார்மல் வேல்யூ 140 mg கீழே. ப்ரீ டயபெட்டிஸில் 140லேருந்து 199 வரைக்குமோ, டயபெட்டிஸில் 200க்கு மேலேயும். இந்த போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சாப்பிட்ட உடனே குளுக்கோஸை எப்படி நம்ம உடம்பு எதிர்கொள்ளுது என்பதை காட்டுது. இது சாப்பிட்ட உடனே சர்க்கரை அளவு அதிகமானால் மாரடைப்பு, பக்கவாதத்திற்கான மிக முக்கியமான ஆபத்து காரணி இந்த போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர்ன்றாங்க. அதனால்தான் ஒவ்வொரு தடவையும் ஃபாஸ்டிங் கூடயே போஸ்ட்பிராண்டியலும் முக்கியமாக பார்க்கணும். இந்த போஸ்ட்பிராண்டியல் நேரடியாக இரத்த குழாய், இருதயம், கண்கள், சிறுநீரகம் இதனுடைய சேதத்து கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. கடைசியாக 3வது HbA1c. இந்த டெஸ்டினுடைய வசதி என்ன அப்படின்னா, இந்த கிளைக்கோட்டட் ஹீமோக்ளோபின்றாங்க இந்த HbA1cயை. இந்த டெஸ்ட்டை எப்போ வேணும்னாலும் செய்யலாம். ராத்திரி ஃபாஸ்டிங் இருக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் தேவையில்லை. கடந்த 2லேருந்து 3 மாத சராசரி சர்க்கரை அளவை இது துல்லியமாக காமிக்குது. இந்த சர்க்கரையானது சிகப்பணுக்குள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபினில் சேர்ந்து இருக்குது. அதைத்தான் இந்த டெஸ்ட்டு அளக்குது. நார்மல் HbA1c வேல்யூ
5.7%க்கு கீழே. ப்ரீ டயபெட்டிஸில் 5.7லேருந்து 6.4% வரைக்கும். டயபெட்டிஸில் 6.5%ஓ அதுக்கு மேலேயோ. HbA1c முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நீண்டகால சர்க்கரை கட்டுப்பாடை பற்றி இது சொல்லுது. ஒரு நாள் ஒரு அளவீட குறிக்கிற டெஸ்ட் இல்லை. இது பட்டினி இருக்கிறது, ஒரு வேளை சாப்பிடாமையே தவிர்த்துட்டு போய் டெஸ்ட் பண்ணுறது, வேல்யூ கம்மியாக வரணும்னு ஜனங்க செய்கிறது. இந்த ஃபாஸ்டிங்கில் போஸ்ட் ப்ராண்டைடில் இதெல்லாம் ஏமாற்றலாம். HbA1cயில் இந்த மாதிரி ஏமாற்ற முடியாது. ஐ டேமேஜ், ரெட்டினோபதி, நர்வ் டேமேஜ், நியூரோபதி, கிட்னி டேமேஜ், நெஃப்ரோபதி, இதய நோய் போன்ற காம்ப்ளிகேஷன்ஸின் ஆபத்தை ஸ்ட்ராங்காக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் இது. சில நேரங்களில் இது துல்லியமாக இல்லாமையும் போகலாம். சோகை நோயில், சிறுநீரக நோயில், கர்ப்ப காலத்தில் இதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக காமிக்காது. அந்த மாதிரி நேரங்களில் ஃபாஸ்டிங்கோ போஸ்ட் ப்ராண்டிலும் முக்கியமாகுது. சரி, இப்போது மூணுத்தையும் ஒப்பு நோக்கலாம், கம்பேர் பண்ணலாம், எது முக்கியம்னு பார்க்கலாம். ஃபாஸ்டிங் பிளட் சுகர், வெறும் வயிற்று சர்க்கரை ஆரம்ப சோதனைக்கு நல்லது, ஸ்க்ரீனிங்க்கு. தனிப்பட்டு இது போதாது. போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகர்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாப்பிட்ட பிறகு அதிக சர்க்கரைன்றது இரத்த குழாய்களையும் இதயத்தையும் ரகசியமாக கொள்கிறது, சைலண்ட் கில்லர். HbA1cன்றது நீண்டகால கண்காணிப்புக்கும் மருத்துவ சிகிச்சையை அட்ஜஸ்ட் செய்யறதுக்கும் மிகவும் முக்கியம். இதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறது. டாக்டருங்க ஃபாஸ்டிங்கையும் போஸ்ட் ப்ராண்டையும் தினசரி அன்றாட மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. ஃபாஸ்டிங் சுகர் வேல்யூ ராத்திரி சாப்பிட்ட மாத்திரை எப்படி கண்டிக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறதுக்கும், போஸ்ட் ப்ராண்டைல்ன்றது காலையில் கொடுக்குற மாத்திரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்ற பார்க்குறதுக்கும் ஆகும். HbA1cன்றது ஒவ்வொரு 3 மாதமும் ஒட்டுமொத்த கட்டுப்பாடை கணக்கிட ஆகும். இறுதி தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, டயக்னோஸ் செய்ய ஃபாஸ்டிங், இதய சிக்கல் ஆபத்தை, இருதய நோய் ஆபத்தை கண்டுபிடிக்க போஸ்ட் ப்ராண்டியல், கவனிக்காவிட்டால் சைலண்ட் கில்லராக மாறிடும். கோல்டு ஸ்டாண்டர்ட் HbA1c தான். நீண்டகால கட்டுப்பாட்டிற்கு, சிகிச்சை கண்காணிப்புக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்யப்படுகின்ற இந்த HbA1c தான். அதனால் 3 தான் முக்கியம். ஆனால் HbA1c தான் நீண்டகால கண்காணிப்புக்கு கிங். மற்ற ரெண்டும் அதுக்கு கீழே வர்றதான் முக்கியத்துவத்தில். இப்போது நம்ம வழக்கமான குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். எந்த சர்க்கரை பரிசோதனை உங்கள் 3 மாத சராசரி சர்க்கரை அளவை கண்காணிக்குது? 1 FBS ஃபாஸ்டிங் பிளட் சுகர், 2 PPBS போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகர், 3 HbA1c, 4 மூணுமே. போன வார குவிஸின் விடை மெனிஸ்கஸ். இப்போ மினி ட்ரீட்மெண்ட்ஸ். அதிக PPBSன்றது சாப்பிட்ட பிறகு அதிக சர்க்கரை அளவு வெறும் வயிற்று சர்க்கரை அளவை விட மாரடைப்போடு நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்குது என்று சமீபத்திய ஆராய்ச்சி கூறுது. ஆகவே PPBSஐ கட்டுப்பாட்டில் வைக்கிறது இதயத்தை பாதுகாக்க அவசியம் தேவை. இந்த வீடியோவானது இந்த 3ல் ஃபாஸ்டிங், போஸ்ட் ப்ராண்டியல், HbA1cயில் எது முக்கியம்ன்ற குழப்பத்தை உங்களுக்கு தீர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். HbA1c கிங்கு, போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகர் சைலண்ட் கில்லர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஒரு கேட் கீப்பர்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவானது ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க,
நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.